நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபிட்டெல்லாம் தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, விஜே பிரியங்காவை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜே பிரியங்கா தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாகவே மாறிட்டாங்க. சொல்லப்போனால் இது அவங்க மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு தான் இப்போ நிறைய இடங்களில் பேச்சுகள் அடிபட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலில் கூட இவங்களை பற்றி இந்த நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை நல்ல முறையில் பார்க்குற கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுற கூட்டம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. முதல்ல நல்ல விதமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க அவங்களுடைய கடந்து வந்த பாதையை பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். அப்பா இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இவங்களுடைய அம்மா அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க. அந்த பிரதருக்கு இவங்க தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுடைய மகளை தன்னுடைய மகளா இவங்க பார்த்துட்டு வராங்க. இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அடி அப்படின்னா அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறமா இவங்களுடைய திருமண தோல்வி தான். இந்த திருமண தோல்வி வந்து 2022 தான் நடந்திருக்கு. 2016 திருமணம் ஆச்சு. விஜய் டிவியில் ஒர்க் பண்ண ஒரு நபரை தான் இவங்க திருமணம் பண்ணாங்க. அவரை பற்றிலாம் நம்ம இப்போ பேச வேணாம். 2016 அப்புறம் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஹாப்பியான லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு நிறைய வதந்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு காரணம் இவங்களுக்கு குழந்தை இல்லை, இதனால வந்து அவங்களுடைய கணவர் சண்டை போடுறாரு, இப்படியெல்லாம் நிறைய வதந்திகள் வந்துட்டு இருந்த நிலையில இவங்களும் இவங்களுடைய முதல் கணவரும் சேர்ந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் எங்கள் 2 பேருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நான் அவரை மீட் பண்ணுறது, அவர் என்னை மீட் பண்ணுறது, அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி வந்து அவர் தான் என்னை கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டிலலாம் விடுவார், அதுக்கப்புறம் கூப்பிட்டு வருவார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்பப்போ வெளியே போவோம், இப்படிலாம் அவங்க வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய பர்த்டேக்கு இவர் கொடுத்த சர்ப்ரைஸை இவங்களுடைய வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுத்துருந்தாரு. பர்த்டேக்கு பேனர் வச்சு மாஸ் பண்ணது அண்டு மேலந்தாளெல்லாம் வச்சு கேக் கட் பண்ணது, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய முதல் கணவர் மூலமா நடந்தது உண்மைதான். என்னதான் அழகான ஒரு வாழ்க்கை அமைஞ்சாலும் யாருடைய கண்ணு பட்டுதோ தெரியல. ஏன்னா அந்த அழகான வாழ்க்கை அப்படியே காணாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய சிரிப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய வலின்னு தான் சொல்ல முடியும். ஸ்டேஜ் ஏறிட்டா போதும் இவங்களுக்குள்ள இருக்கிற வலி, இந்த நெகட்டிவிட்டி, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து சிரிக்கணும் அண்ட் நம்மளை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகணும். நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றோம்னா அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சுதான் அவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த ஆங்கரிங் தொழிலை ரொம்ப நல்ல முறையில பண்ணிட்டு வராங்க. இவங்க இல்லைன்னா அந்த சேனல்ல எந்த ஒரு ஷோ இல்லைன்ற அளவுக்கு இவங்க நல்லாவே தன்னைத்தானே உயர்த்திட்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னும் போது அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம பேசியே ஆகணும். அதுவும் மீடியால எந்த ஒரு கிசுகிசுவும் இல்லாம இவர் கூட அவர் கூட எந்த ஒரு கிசுகிசுவும் இல்லாம இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்கன்னும் போது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஒரு ஆங்கரா இருக்கிறவங்க நிறைய இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். ஷோக்கு மட்டும் ஆங்கரிங் பண்ணாம நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட ஆங்கரிங் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய வெளிநாடுகளுக்கு செல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போதுதான் இவங்களுக்குள்ள இவங்களுடைய முதல் கணவருக்கும் இடையில ஒரு சின்ன விரிசல் வந்ததாக கூட தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னா இவங்க அடிக்கடி இது போல பயணம் போறது அண்ட் அங்க போயிட்டு ஸ்டே பண்றது. ஸோ இது ரெண்டும் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் விலக்கி வைக்குது. அண்ட் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்குற வகையில தான் இவங்க பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல கூட இவங்க வந்து அவங்களுடைய ஓன் சேனல்ல தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க லைவ்ல வந்து பேசும்போது கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறா முடியலாம், ஆனா அதுலயே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே ஓரம் வச்சுட்டு நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால முடிஞ்சு போனதை நினைச்சு நம்ம என்னைக்குமே வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து என்னன்னா பார்க்கணும்ட்டு அவங்க சிம்பாலிக்கா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. காதலுக்காக ஏங்குற இவங்க இவ்வளோ ஈஸியாலாம் அவங்களுடைய முதல் கணவரை விட்டு வெளியே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் கூட வாழணும், சேரணும், இது போல நிறைய ஆசை கனவெல்லாம் இருந்திருக்கு. ஆனா சில தவிர்க்க முடியாத காரணங்களால இவங்களுடைய பிரிவு ஏற்பட்டிருக்கு. இவங்களுடைய பிரிவு நடந்து 3 வருட காலத்துல தான் இவங்க வசி அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஒரு நண்பரா தான் சந்திச்சிருக்காங்க ஈவெண்ட்ல. அதுக்கப்புறம் தான் காதலா மாறி இப்போ குடும்பம் எல்லாருமே சேர்ந்து திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி இவங்களுடைய கெரியர் ஒரு பக்கம், பர்சனல் லைஃப்ல சில அடிகள் விழுந்து இவங்கள வெற்றி விழாலாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய அம்மா மேடை ஏறி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னுடைய மகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா, அதை நினைக்கும் போது
கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய முதல் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. அந்த தப்பை நினச்சி இப்பயும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கா. அதனால் நாங்கள் எங்களுடைய குடும்பமாகவே ஒரு வருத்தமான நிலையில் தான் இருக்கோம். கண்டிப்பாக அவள் அதிலே இருக்கக்கூடாது, அதுலேருந்து மீண்டு வரணும், அவள் அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோன்ட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றியும் ஓப்பனாக பேசியிருப்பாங்க. அங்கேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு தவறான பர்சனை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற வகையில் தான் அவங்க அர்ச்சனா அவர்களோட இன்டர்வியூவில் எல்லாத்தையுமே ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது கூட எனக்கு லவ் மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே வேணான்னு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு கிடைச்ச பரிசு தான் வசி அப்படின்னே சொல்லலாம். இதை பார்க்குற சில பேர் 60 வயசு ஆளு கூட திருமணமா இது போலலாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அண்ட் சில பேர் உடல் ரீதியாகவும் தவறான விஷயங்களை வந்து சித்தரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே பண்ணாத தப்பை வந்து பிரியங்கா பண்ணலை, அதை நம்ம தெளிவுபடுத்தணும். செகண்ட் மேரேஜாக இருக்கட்டும், தேர்ட் மேரேஜாக இருக்கட்டும், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை சம்மந்தப்பட்டது. அதனால் நம்ம போய் அந்த இடத்துல வந்து வாழ்த்துறது ஓகே, அது காமனாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம் நடக்குதுன்னா வாழ்த்துட்டு போகலாம். அதை விட்டுட்டு அவங்கள பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி இது எல்லாத்தையும் பற்றியும் தவறாக பேசுறது மிகப்பெரிய தவறான விஷயம். அதுலேயும் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய பேர் வந்து இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுறது, ஐயோ அவங்க அப்படி இருந்தாங்க தெரியுமா, எப்படி இருந்தாங்க தெரியுமான்ட்டு. ஆனால் அதுவே ஒருத்தங்க செகண்ட் மேரேஜோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு அப்போவே தெரியும் அவங்க இப்படி இருந்தவங்க தான், அதனால தான் இப்படி ஆயிருக்காங்கன்ட்டு அவங்கள பற்றி தரைக்குறவாக பேசிட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய தன்மையை தான் குறிக்குது. யார் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுடைய தன்மையை தான் குறிக்குது. நிறைய பேர் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் வராங்க. அதே மாதிரி முடி நினைச்சிருந்தாலே அவருக்கு 60 வயசு அப்படின்ட்டு நம்மளாம் நினச்சிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா முடி நிறச்சிடுச்சு. இவங்களுக்கு பிரியங்காக்கே 32 வயசு, கண்டிப்பாக அவருக்கு 40 வயசு இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதே மாதிரி பிரியங்கா சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிட்டாங்க, யாருக்கும் சொல்லலை அப்படிலாம் சொல்லப்பட்டது. நம்ம ஆல்ரெடி வசியோடைய பயோகிராஃபிலே சொல்லியிருப்போம். ஒரு சில விஜய் டிவி பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க, டான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. இப்போ கேபிஒய் பாலா போயிருக்காரு, டிஜே பிளாக் போயிருக்காரு. அண்ட் இவங்களுடைய அப்பாவை இவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்றத இவங்களுடைய திருமண மேடையிலே பார்த்துருக்கலாம். இந்த பக்கம் அவங்க அம்மானா, அந்த பக்கம் அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ வச்சு தான் இவங்களுடைய தாலியை கட்ட வச்சுருப்பாங்க இவங்களுடைய கணவர் மூலமா. ஸோ ரொம்ப ரொம்ப எல்லா பெண்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை வந்து அவங்க அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச ஒரு நபர் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த அளவுக்கு மனக்கவலையில் இருக்காங்கன்னும் போது, இவ்வளோ சம்பாதிச்சும் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னும் போது அது மிகப்பெரிய ஒரு வலி வேதனை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி பிரியங்காக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய இஷ்யூ இருந்து இப்போ ஒரு அழகான திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே அமையும்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை நம்ம ரொம்பவே டவுன் பண்ணிலாம் பேசவே கூடாது. என்னதான் அவங்க மிகப்பெரிய பிரபலமாக இருந்தாலும் அவங்களும் நம்மள மாதிரி சக மனுஷங்கள் தான். ஸோ இந்த நேரத்தில் விஜய் மணிமேகலை கூட இவங்களுக்கு கூட நடந்த அந்த சண்டே கூட வெளியே வந்துட்டு இருக்கு. மாக்காப்பா ஆனந்த் ஏன் வரலன்ற கேள்விலாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க அவங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி ரொம்ப அலசி ஆராயாம நம்மளுடைய மனதார வாழ்த்தணும் அப்படின்றத நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக நம்ம சொல்லலாம். தொடர்ந்து பயோகிராஃப்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.